சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த பெட்டி தொழிற்சாலையில் ஹைட்ரஜனில் இயங்கும் ரயிலின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் பிரபுவிடம் கேட்கலாம். சுபாஷ், அந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நம்ம இந்தியாவுடைய ரயில்வே சிஸ்டம்ன்றது உலக நாடுகளுக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ரயில்வே சிஸ்டம். அந்த ரயில்வே சிஸ்டத்துல இப்போ ஒரு புது டெக்னாலஜியை கொண்டு வர்றோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா கரி இன்ஜின் மூலமா இயக்கக்கூடிய இன்ஜின், நீராவி இன்ஜின் எல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ், அது எலக்ட்ரிக் மூலமா இயங்கக்கூடிய எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸையும் பார்த்துருந்தோம். அதோட அடுத்த லெவல் பார்த்தோம்னா இப்போ இந்த ஹைட்ரஜன் மூலமா இயங்கக்கூடிய ஒரு ரயில் இன்ஜினா கண்டுபிடிச்சு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சோதனை ஓட்டமானது இங்க சென்னையில இருக்கக்கூடிய ICF ரயில் பெட்டி தொழிற்சாலையில இயங்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமாக இருப்பதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல அந்த சோதனை ஓட்டத்தை பார்த்திருக்காரு. 1200 HP பவர்ல அது இயங்க போகுதுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு சோதனை முறை என்பதால அடுத்த கட்டமாக இது எப்படி பயன்பாட்டுக்கு வரப்போகிறது என்பதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா இந்திய ரயில்வே துறையில இது ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாகவும் ஒரு புரட்சிகரமான ஒரு தொழில்நுட்பமாகவும் இதை பார்க்க வேண்டியது இருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.